ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எலமெண்ட் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளகின் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 3D லோகோவை எப்படி நம்ம மோக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நியூ கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். நமக்கு தேவையான லோகோவை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இந்த பிஎன்ஜி லோகோவை நம்ம டைம்லைன் ஏரியாவில் ட்ராக் பண்ணி விட்டுறோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு ஆப்ஷனில் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ஆட்டோ ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியூ ஆப்ஷனுக்கு நேராக போயிட்டு நம்ம சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். சாலிட் லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனில் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வீடியோ கோபைலட் அப்படிங்கிறது ஆப்ஷனுக்கு நேராக எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட் அப்படிங்கிற அந்த பிளகினை சூஸ் பண்ணிருங்க. அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம கஸ்டம்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த நோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி வச்சோம் பாருங்க லோகோ பிஎன்ஜி லேயர். ஸோ அதை செலக்ட் பண்ணிருங்க.